ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய லேடிஸ் நம்ம சேனலில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மணி சேவிங் வீடியோ போடுங்கக்கான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக டெமோவோட நான் மணி சேவிங் வீடியோ போட போகிறேன். டெமோனா அப்படி என்ன டெமோன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் நமக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதிலிருந்து பணம் எப்படி சம்பாதிக்கலாங்கிறத உங்களுக்கு நான் டெமோவோடையே காட்ட போகிறேன். நான் எப்படி டெமோவோட காட்ட போகிறேன்னா, எங்கள் வீட்டுக்காரு பாத்திர வியாபாரம் பார்க்குறாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாத்திர வியாபாரத்துக்கு போகும்போது பழைய பொருட்கள்லாம் வாங்குவோம்ல, அப்படி லேடிஸ் அவங்கவுங்க வீட்டில் சேர்த்து வச்சு எந்தெந்த பொருட்களெல்லாம் போட்டுட்டு பணமாக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களோட வீட்டுக்கு தேவையான பெண்கள் அனைவருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பணம் சேமிக்கிற ஒரு வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெமோவோட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரு பாத்திர வியாபாரம் விற்கிறார் இல்லையா, அப்படி பாத்திரம் விற்க போகையில் பெண்கள் எதையெல்லாம் சேமித்து அவங்க பாத்திரம் வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் வாங்கக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு எலக்ட்ரிக் ஜாமான் வாங்குறாங்கல்ல, அந்த தேவையில்லாத அட்டை பாக்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் அவங்க எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, எங்கேயாவது நம்ம பழசில் போடலாம், இல்லைன்னா ஒரு ரிப்பேருக்குன்னு போகும்போது அதை அந்த அட்டை பாக்ஸில் வைக்கிற மாதிரி நினப்பாங்க. ஆனால் அதை அட்டை பாக்ஸில் வைக்க முடியாது. இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, இல்லை அந்த அட்டை பாக்ஸ் இல்லாமல் பேப்பர் கூட இருக்குது பாருங்கள், நியூஸ் பேப்பரு, அவங்க பிள்ளைங்க எழுதி முடித்த புக்கு நோட்டு போன வருஷத்துக்கு படித்து வச்சுருப்பாங்கல்ல, இந்த வருஷம் வேறு கிளாஸ் போயிட்டாங்கன்னா தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த பேப்பரு நோட்டு பேப்பரு இந்த மாதிரி இதை கூட நம்ம சேர்த்து வச்சு இந்த மாதிரி அட்டையாக போட்டிருக்காங்க ஒரு வீட்டில் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பழைய இரும்பு கடையில் நாங்கள் போட்டுருவோம். இப்படி பெண்கள் இந்த அட்டை பாக்ஸு பழைய நோட்டு பேப்பரில் கூட சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து அவங்கவுங்க வீட்டில் இந்த சில்வர் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வெடித்து போய் வேஸ்ட்டாக போய் இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி பாட்டில் ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விடுவாங்கள்ல, தண்ணி பாட்டிலு, அப்புறம் இந்த தண்ணி சுடு தண்ணி ஊற்றி வைப்பாங்கள்ல ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி தேவையில்லாமல் சில்வர் பாத்திரங்கள் வெடிச்சிருக்கும்போது இதை நீங்கள் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய பொருட்கள் வாங்க வரவங்கக்கிட்டேயோ இல்லைன்னா பாத்திரம் விற்க வருவாங்கள்ல, அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் பணமாக கூட வாங்கிக்கலாம், பொருட்கள் வாங்கலைனாலும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒன்று தாங்க. எல்லார் வீட்லேயுமே பொம்பளைங்கள் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் இருப்பாங்க. அப்படி உள்ள பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டுகளில் பார்த்திங்கன்னா, இந்த வளையல் மணி வளையல் நிறைய வாங்குவாங்க. அப்படி உள்ள இந்த வளையல் கலர் வெளுத்து போச்சுனாலோ இல்லைன்னா அவங்களுக்கு பழசாயிட்டாலோ தூக்கி போட்டுருவாங்க. அப்படி நீங்கள் இனிமேல் தூக்கி குப்பையில் போடாதீங்க. அதை ஒரு கயிறு கட்டி சேர்த்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது அலுமினிய வளையல், இரும்பு வளையல், சில்வர் வளையல், இந்த மாதிரி நிறைய உலோகங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது இந்த அலுமினிய வளையல் சேர்த்து வச்சு அது விலை கூட போகுங்க. எல்லா வளையலை விட அலுமினிய வளையல் விலை கூட போகும். தயவு செஞ்சு குப்பையில் தூக்கி போடாதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிடுவாங்க. வீட்டில் உள்ள அந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் போடுவாங்கள்ல பூவு, அதில் உள்ள கொஞ்சம் இந்த மாதிரி பெண்கள் காதில் போடக்கூடிய தோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டிருக்காங்க. இது உடஞ்சி போனதுனால தூக்கி போட்டிருக்காங்க. இவ்வளோ பெருசாக எப்படி போடுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம், சில்வர் அந்த மாதிரி இதில் எடுத்துக்கிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களுமே இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் மணியெல்லாம் சேர்த்து வச்சுருங்க. இந்த மாதிரி பித்தாளை கவரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுக்கு காசாக மாறுங்க. இதை இனிமேல் குப்பையில் தூக்கி போடாதீங்க. ஒரு கயிறு கட்டி சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி தான் ஒரு லேடி அவங்க வீட்டில் சேர்த்து வச்சு இதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் குழந்தைங்க கவுனு ஃப்ராக்லலாம் பார்த்திங்கன்னா மணியெல்லாம் டிசைனாக தொங்கும் பார்த்திங்களா, அதையுமே சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஐடியா பார்த்திங்களா. இதெல்லாம் அவங்க கீழே தூக்கி போடாமல் எடுத்து வச்சு பாத்திரம் வியாபாரத்துக்கு வரும்போது பழைய இரும்பில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சில்வர் சின்ன சின்ன ஜாமான், பிள்ளைங்க சொப்பு ஜாமான் வச்சு விளாடுவாங்க பார்த்திங்களா, அதுவுமே ஒவ்வொரு உலோகம் தான். அலுமினியம், சில்வர் பாத்திரம்லாம் குழந்தைங்க விளையாடுறது கூட பழசாக போச்சுன்னா விளையாட மாட்டாங்க. அப்படி உடஞ்சி போனாலோ பழசாக போனாலோ அதையுமே ஒரு பையில் போட்டு சேர்த்து வச்சுருங்க. தலையில் மற்ற கிளிப்பு இருக்கும்ல, நிறைய இப்போலாம் 300 400 கொடுத்து வாங்குறீங்க. நான்லாம் கிளிப்பு 5-10 ரூபாய்க்கு மேலே வாங்கினதே இல்லைங்க. நீங்களுமே இந்த மாதிரி தலையில் மற்ற கிளிப்பு, காதில் போடுற தோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணி,
அந்த தேவையில்லாமல் உடஞ்சி போன வாட்ச்சு, பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான், பொம்மை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து வைக்கலாம். எல்லாத்தையுமே பழைய இரும்புக்காரவங்க வாங்கிக்கிருவாங்க. உங்களுக்கு நீங்கள் தேவைப்படும்னு நினைக்கும்போது அந்த காசு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. குப்பைன்னு நினச்சி நீங்கள் தூக்கி போடுற ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு இந்த காசை சேர்த்து வச்சுருங்க. இது உண்மையிலே உங்களுக்கு வந்து உதவுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வெள்ளி மாதிரியே இருந்துச்சு. அது பித்தாளைங்க கடைசியில். இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சு, அதுவுமே பித்தாளையெல்லாம் பார்த்திங்கன்னா, பித்தாளைனா சொல்லுவோம்ல, அது காப்பர்னு சொல்லுவாங்கள்ல, பித்தாளை காப்பர்லாம் விலை ரொம்பவே கூட போகும். இந்த மாதிரி சேர்த்து வச்சு நீங்களும் உங்கள் தெருவில் இரும்பு வாங்க வருவாங்கள்ல, பழைய இரும்பு பிளாஸ்டிக்லாம் வாங்க வரவங்கக்கிட்ட கொடுங்க, சேர்த்து வச்சு கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் பருப்பு போடுற டப்பா, உளுந்து போடுற டப்பா, மாசா பாட்டிலு, இந்த மாதிரிலாம் ஒரு பிளாஸ்டிக்கு பாத்திரங்கள்லாம் உடஞ்சி போச்சுன்னா அதை அள்ளி குப்பையில் போட்டுருவீங்க. தயவு செஞ்சு குப்பையில் போடாதீங்க. குப்பைன்னு நீங்கள் போடுற ஒவ்வொரு பொருளுமே காசு தான். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அந்த லேடி உடஞ்சி போன குக்கர் மூடி, உடஞ்சி போன அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி, அதை நான் கொட்ட முடியலை, உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். ஏன்னா வளவளையாக இருந்ததுனால பாருங்கள். உடஞ்சி போன பழைய பக்கெட்டு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவோம்ல அந்த டப்பா உடஞ்சது, இந்த மாதிரி கூட சேர்த்து வச்சு போடுறாங்க. நீங்களே அது கடையில், மளிகை கடையில் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி டப்பாலாம். அதையுமே வேணான்னு சேர்த்து வச்சு ஒரு பையில் வச்சு போடுறாங்க பாருங்கள். நீங்கள் மளிகை கடையில் மாதம் மாதம் ஜாமான் வாங்குகிற கடையாக இருந்தாலும் சரி, இல்லை ரெகுலராக உங்கள் தெருவில் ஜாமான் வாங்குகிற கடையில் அந்த டப்பா, மிட்டாய் டப்பாலாம் வச்சுருப்பாங்க. அதை ஒன்று ஒன்றா கேட்டு வாங்கி வச்சு சேர்த்து வச்சு அதை போடுங்க. இது வெளியூருக்கு போகும்போது நம்ம தண்ணி பாட்டில் கண்டிப்பாக வாங்குவோம் இல்லையா, நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை தண்ணி பாட்டில் வெளியில் வாங்கினாலும் சரி, நம்ம வீட்டுக்கு ஜூஸு, ஒரு போவண்டோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எதுனாச்சும் வாங்குவோம். அந்த பாட்டிலெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு லேடி போட்டிருக்காங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமான லேடி பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் சேர்த்து வச்சு போடுங்க. அடுத்தவங்க இதில் சம்பாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பித்தாளை சில்வர் குக்கரு, இல்லைன்னா இந்த மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, மிக்ஸி ஜாரெல்லாம் சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க அந்த லேடி. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வர்ற தண்ணி பாட்டிலு, வீட்டில் உடஞ்சி போன அந்த தூக்குவாளி மூடி, சில்வர் குடம், அந்த உடஞ்சி போனதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சில்வராக போட்டு இட்லி தட்டு இதெல்லாம் போட்டு அவங்க சம்பாரிச்சிருக்காங்க. அடுத்தவங்க இதில் சம்பாரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வீட்டில் விளக்கமாறு சின்னதாக போச்சு, வீடு கூட்டுற விளக்கமாறு கட்டையாக போயிடுச்சுன்னா தூக்கி குப்பையில் போட்டுறீங்களா, விளக்கமாரை இனிமேல் போடாதீங்க. அந்த விளக்கமாத்துக்கு ஒரு பிடி இருக்கும், சில்வர் பிடியோ பிளாஸ்டிக் பிடியோ இருக்கும். அந்த பிடியை எடுத்து வச்சு நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அதுவும் பிளாஸ்டிக் இல்லைன்னா இரும்பில் போகும். ஒரு சூப்பரான டிப்ஸ் இதுவுமே. வீட்டில் குக்கர்னே வருது பாருங்கள். மிக்ஸி உடஞ்சி போச்சுன்னா அந்த உடஞ்ச பீஸை கூட போட்டிருக்காங்க. அப்புறம் சிங்கு அடப்பில் உங்களுக்கு அந்த சோறுலாம் நிற்கும்ல, அந்த சிங்கில் மூடி, இந்த மாதிரி டிவி ரிப்பேராக போச்சு, வீணாக போச்சுன்னா அதை தூக்கி கீழே போடாமல் அதையுமே போட்டிருக்காங்க. அது ஒரு 100ரூவாலேருந்து 300ரூவா வரைக்கும் உங்களுக்கு போகுங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து வைக்கலாம். பிளாஸ்டிக் குடம் பாருங்கள், உடஞ்சி போன குடம், இந்த உடஞ்சி போன குடத்தையும் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. கிரைண்டரு, வீணாக போன கிரைண்டரு, தக்காளி பெட்டி, உடஞ்ச ஃபேன், ரெக்கை, இது எல்லாமே காசு தாங்க. இடியாப்பம் உரல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அலுமினியத்துக்கும் குறைஞ்ச ஒன்று பிசின்னு சொல்லுவாங்க. இந்த பிசியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே விலை போகுங்க. இதையுமே சேர்த்து வச்சு போடலாம், மறந்துடாமல் சேர்த்து வைங்க. அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா அலுமினியம் தான். இது தாங்க எங்களுக்கு பாத்திரம், இதுதான் முக்கியமானது. அலுமினிய பாத்திரம் நம்ம விற்க போகிறதுக்கு முன்னாடி முக்கியமானது அலுமினிய பழசு தான் போடுவாங்க. வீட்டில் உள்ள இட்லி பானையிலேருந்து, சோத்து பானையிலேருந்து, எண்ணெய் சட்டி, வடைச்சட்டி, இது வரைக்கும் பாருங்கள். இது ஒரு அலுமினிய ஏணி, அதையுமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வச்சு நமக்கு காசு தேவைப்படும் போது போட்டு சம்பாதிக்கலாம். அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய புடவைங்க, இந்த மாதிரி புடவை, பட்டு புடவை, வாயிலான் புடவை, நைலான் புடவை, அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டன் புடவையெல்லாம் விலை அதிகமாக போகும். வீட்டில் தேவையில்லைன்னு சேர்த்து வைக்கிற புடவையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பணம் தேவைப்படும் போது இதை போடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மணி சேவிங் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.